வணக்கம் மக்களே. தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை நம்ம தவிக தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். பார்ப்போம். தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் பல்வேறு கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கை குழுவை அறிவித்து அமைத்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழகம் வெற்றிக் கழகம் சார்பிலும் இது தொடர்பான அண்மை செய்தி தற்பொழுது வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த குழுவிற்கு எத்தனை பேர் இடம்பெறப் போகிறார்கள் என்றும் இந்த குழுவிற்கு தலைமை தாங்கப் போவது யார் என்றும் மேற்கொண்டு பார்ப்போம். இதில் மொத்தம் 12 பேர் கொண்ட குழுவை தவிக தலைவர் விஜய் அறிக்கையாக வெளியிட்டுள்ளார் அவருடைய எக்ஸ் தள பகுதியில். சில தினங்களுக்கு முன்பு அக்கட்சியில் நடந்த மாவட்ட பொதுச் செயலாளர் கூட்டத்தில் ஆலோசனை கூட்டத்தில் 2 குழுக்களாக பிரிப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருந்தது. அதில் இடம்பெற்றுள்ள ஒரு குழுதான் தேர்தல் அறிக்கை குழு. அதில் 12 பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளார்கள். அவர் எக்ஸ் தள பகுதியில் வெளியிட்டிருந்த செய்தியானது தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தின் வளர்ச்சிக்காகவும் மாநில முன்னேற்றத்தின் வளர்ச்சிக்காகவும் நோக்கமாக கொண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இதன் காரணமாக இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இதற்காக சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு தமிழக மக்களின் பொதுமக்களான சிறு குறு தொழில் அமைப்புகள், தொழிலாளர்கள், பொருளாதார அமைப்புகள் மற்றும் தொழில் வல்லுநர்கள், வர்த்தக சபை, பல்வேறு ஊழியர் சங்கங்கள், விவசாய சங்கங்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மகளிர் உரிமை அமைப்புகள் போன்ற பல்வேறு தரப்புகளின் கருத்துக்களையும் தேவைகளையும் அறிந்து தகவல்களை பெற உள்ளது. அவர்களிடமிருந்து பெறப்படும் தரவுகளின் அடிப்படையில் தமிழக மக்களையும் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல உதவுவதற்கு இந்த தேர்தல் அறிக்கை குழு உதவியாக இருக்கும் என்றும் தவிக தலைவர் விஜய் சார்பில் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அவருடைய எக்ஸ் தள பகுதியில். இதில் அருண்ராஜ், பிரபாகர் மற்றும் ராஜ்மோகன், மயூரி, சம்பத்குமார் உள்ளிட்ட 12 பேர் கொண்ட குழு அறிக்கையாக வெளியிடப்பட்டுள்ளது. அந்த குழுவில் முதன்மையாக உள்ள தவிக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளரான அருண்ராஜ் தலைமையில குழு அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு தரப்பினர்களிடம் தகவலை பெற்று இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற அப்டேட்ஸ்களுக்கும் வீடியோஸ்களுக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி மக்களே.